hope everyone is doing great amigos. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா தமிழ்நாட்டுல ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ இந்த சேனல்ல நம்ம பார்த்தோமே அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவை நீங்க பார்த்திருக்க முடியாது. இது வந்து அந்த வீடியோவோட அப்டேட்டட் வெர்ஷன் அப்படினு சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்ன, அதோட ஸ்டாம்ப் டியூட்டிஸ் என்னன்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்க்கும் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஒரு அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃபைன், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்தெந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, என்னென்ன கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றத நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வீடியோவில் நான் தெளிவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 7% ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 4% ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ சேல் டீட் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 4% ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இதே ப்ராப்பர்ட்டியை கிஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த கிஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் 7% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 4% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அண்ட் இதே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்சேஞ்சாக வந்து பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 7% அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 4% ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் மார்கேஜ் வந்து 1% ஆன் த லோன் அமௌண்ட்ஸ் subject to the maximum of 40,000. 1% on the loan amount na இப்போ ஒரு amount வந்து லோனா வாங்குறாங்க மார்கேஜ், சிம்பிள் மார்கேஜ் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா 1%, அது வந்து மேக்ஸிமம் வந்து 40,000 குள்ள இருக்கணும். 40,000 குள்ள இருந்துச்சுன்னா என்ன அமௌண்ட்டோ அதை நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். 40,000க்கு மேல போகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மேக்ஸிமம் 40,000 பே பண்ணா போதும். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% ஆன் த லோன் அமௌண்ட் சப்ஜெக்ட் டு 10,000. இதேதான் 10,000க்கு கீழே இருந்தா என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். 10,000க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து 10,000 மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிம்பிள் மார்கேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1% ஆன் த லோன் அமௌண்ட் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 4% ஆன் த லோன் அமௌண்ட். மார்கேஜ் வித் பொசஷன் அப்படின்னா இதுக்கு வந்து 4% ஆஃப் த லோன் அமௌண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி, அதுக்கப்புறமா 1% சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs rupees, அது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ சிம்பிள் மார்கேஜ்னா உங்களுக்கு பொசஷன் இல்லாமல் மார்கேஜ் பண்ணுறீங்க அண்ட் மார்கேஜ் வித் பொசஷன்னா பொசஷனோடு நீங்கள் மார்கேஜ் பண்ணுறீங்க. இப்படி பொசஷனோட மார்கேஜ் பண்ணும்போது அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 4% ஆஃப் த லோன் அமௌண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1% சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs. அப்படி அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees ஸ்டாம்ப் டியூட்டி. அதே ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் த அட்வான்ஸ், எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட 1%. அப்படி இல்லைன்னா பொசிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டோட்டல் கன்சிடரேஷனோட 1% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. பட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ரெண்டுத்துக்குமே 20 rupees தான். அக்ரிமெண்ட் ரிலேட்டிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆன் த காஸ்ட் ஆஃப் ப்ரொபோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த வேல்யூ ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் the consideration specified in the agreement whichever is higher. அதாவது இந்த நான் மென்ஷன் பண்ண அமௌண்ட்ல எந்த அமௌண்ட் ஹையரா இருக்கோ அதோட 1% நீங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டியா பே பண்ணணும். அதே மாதிரி அதோட 1% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாவும் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அக்ரிமெண்ட் ரிலேட்டிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்க்கு வந்து 1% ஸ்டாம்ப் டியூட்டி, 1% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. கேன்சலேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ், எனி அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண எந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கனாலும் ஸ்டாம்ப் டியூட்டி 50 rupees அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் 50 rupees அந்த கேன்சலேஷன் டீலை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. Partition among family members வந்து 1% on the market value of the property, இது வந்து stamp duty. Stamp duty வந்து partition among family membersல 1% on the market value of the property subject to the maximum of 25,000 rupees for each share. And registration fee என்னன்னு பார்த்தீங்கன்னா 1% subject to maximum of 4,000 of each share. அதாவது each share 4,000க்கு வருது, அது வந்து 1% சொல்லும் போது அது வந்து 4,000 குள்ள வருதுன்னா என்ன அமௌண்ட்டோ அதை நீங்கள் பே பண்ண
வேண்டியது இருக்கும். இல்லை 4000க்கு மேலே போகுது அப்படின்னா அந்த 4000 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியில் நீங்கள் 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பே பண்ணணும். அப்படி இல்லைனா 25000 மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த 25000 நீங்கள் பே பண்ணால் போதும். ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. பார்ட்டிஷன் அமாங் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 4% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் செப்பரேட்டட் ஷேர்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் செப்பரேட்டட் ஷேர்ஸ். இதில் அதுக்கப்புறமா ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி டு செல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது சில இடத்துல ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணுறது சேல் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி போடுவாங்க. அந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 100 rupees ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் 10,000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி டு செல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பவர் இஸ் கிவன் டு த ஃபேமிலி மெம்பர். இது வந்து ஃபேமிலி மெம்பர், அதாவது ஒரு என்னோட ஃபேமிலியிலே இருக்கிறவங்களுக்கு நான் இந்த ஜென்ரல் பவர் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 100 rupees அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1000 rupees அந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி டு செல் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபார் அதர் பர்பஸஸ், அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது கார் பைக் அந்த மாதிரி இருக்கிறதுல மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதை வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்காக ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 100 rupees ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் 50 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி கிவன் ஃபார் கன்சிடரேஷனுக்காக ஒரு கன்சிடரேஷன் வாங்கிட்டு நம்ம இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாம்ப் டியூட்டி 4% ஆன் த கன்சிடரேஷன் அண்ட் 1% ஆன் த கன்சிடரேஷன் ஆர் ₹10,000 whichever is higher. இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 4% நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும், கன்சிடரேஷனோட 4% பே பண்ண வேண்டியது இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1% ஆன் த கன்சிடரேஷன், அப்படி இல்லைனா 10,000 whichever is higher, அது வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக பே பண்ண வேண்டியது இருக்கும். செட்டில்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள நீங்கள் செட்டில் பண்ணிக்கிறீங்கன்ற பட்சத்தில் 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பட் நாட் எக்ஸீடிங் 25,000. 1% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 4,000 rupees. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. செட்டில்மெண்ட் இன் அதர் கேசஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இல்லை அதர் கேசஸில் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. 4% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. பார்ட்னர்ஷிப் டீட் வேர் த கேபிட்டல் டஸ் நாட் exceed ₹500. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதோட கேபிட்டல் ஷேர் வந்து ₹500 கீழே இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ₹500 அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 1% வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இதே பார்ட்னர்ஷிப் டீட் இன் அதர் கேசஸ், அதாவது இந்த 500க்கு மேலே இருக்கிற கேபிட்டல் ஷேரோட பார்ட்னர்ஷிப் டீட்ஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ₹300 வந்து நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டியாக பே பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் 1% ஆன் த கேபிட்டல் இன்வெஸ்ட், எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்டட் இருக்கோ அதோட 1% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், இந்த டீடை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 0.5% ஆன் த லோன் அமௌண்ட் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் ₹30,000. இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. 1% ஆன் லோன் அமௌண்ட் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் ₹6,000. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். அதே மாதிரி ரிலீசிங் அமாங் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலீசிங் டாக்குமெண்ட் அமாங் ஃபேமிலி மெம்பர்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி என்ன பே பண்ணுறீங்க அப்படின்னா 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பட் நாட் எக்ஸீடிங் 25,000. அதாவது இந்த 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 25,000, இதை 25,000க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் 25,000 கட்டினா போதும். அது வந்து எவ்வளோ அமௌண்ட் அந்த 1% வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 4,000. ரிலீசிங் அமாங் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது கோ ஓனர் ஆர் பினாமி ரிலீஸ், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ரிலீஸ் டீட்ஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி 7% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் 1% ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதாவது 1% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், 7% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. இது வந்து ரிலீசிங் அமாங் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ் பிலோ, லீஸ் டீட் இருக்கு இல்லையா, அது வந்து 30 வருஷத்துக்கு கீழே இருக்கிற லீஸ் டீட்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 1% ஆன் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட், ப்ரீமியம், ஃபைன் எக்ஸெட்ரா, இது வந்து உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்ன பே பண்ணுறீங்கன்னா 1% சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் ₹20,000. ஸோ 30 வருஷத்துக்கு கீழே இருக்கிற ஒரு லீஸ் டீடை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்ற பட்சத்தில் 1% நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 1% நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ₹20,000 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லீஸ் அப் டு 99 இயர்ஸ், அதாவது சில லீஸ் டீட்ஸ் வந்து 99 இயர்ஸ் வரைக்கும் போடுவாங்க. அந்த லீஸ் டீட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 4% ஆன் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட், ப்ரீமியம், ஃபைன் எக்ஸெட்ரா அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் ₹20,000. இதே தான் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 30 இயர்ஸ்க்கும்
99 இயர்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் சேம் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். 99 இயர்ஸ் மேலே இருக்கிற லீஸ் டீட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 7% ஆன் த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் ஒரு அட்வான்ஸ் என்ன பே பண்ணியிருக்கோமோ அதோட 7% வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. ஆனால் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஜென்ரலாக இந்த லீஸ் டீட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அந்த லீஸ் டீடுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து 1% அப்படின்றது தான் மாறவேல மேக்ஸிமம் ஆஃப் 20,000 rupees. 20,000 rupeesக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் 20,000 rupees பே பண்ணால் போதும். இல்லை அது கம்மியாக வருதுன்னா அது என்ன 1% சார்ஜஸ் என்ன வருதோ அதை நீங்கள் பே பண்ணால் போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும். வேறு ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும்தான் நம்மளுக்கு மாறிட்டே இருக்குது. அதாவது 30 இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு அதாவது பிலோ 30 இயர்ஸ்க்கு வந்து 1%, பிலோ 99 இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு 4% அண்ட் அபவ் 99 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து 7%. அடுத்தது டிக்ளரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். இஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் தேர் இட் வுட் பி கன்சிடர் ஆஸ் சேல். அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த டீட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ₹180 நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாக பே பண்ணுறீங்க அண்ட் 1% ஆன் த அமௌண்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக பே பண்ணுறீங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இன் தமிழ்நாடு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி இன் தமிழ்நாடு நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டீடு ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது என்னன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் உங்களோட சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம தமிழ்நாட்டில் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் என்ன ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஏதாவது அப்டேட் அண்ட் டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll try to come up with that video as early as possible. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி have a great day and have a great week amigos. சாயா தமிழச்சி.